ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள வினோபா நகரில் காட்டுப்பன்றியை வேட்டையாடி அதன் இறைச்சியை விற்பனைக்காக வைத்திருந்த 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தொடர்ந்து அவர்களிடம் இருந்து டிஎன் பாளையம் வனத்துறையினர் நாட்டு துப்பாக்கி மற்றும் காட்டுப்பன்றி இறைச்சியை பறிமுதல் செய்து 60,000 ரூபாயை அபராதம் விதித்து தலைமறைவாக உள்ள மேலும் 3 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் புதுப்பேட்டை பகுதியில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் 3,700 ரூபாய்க்கு மளிகை பொருட்கள் வாங்கிக் கொண்டு கூகுள் பேவில் ₹1 மட்டும் அனுப்பி ஏமாற்றி சென்ற 3 இளைஞர்களுக்கு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து அங்கு வந்த நாற்றம்பள்ளி காவல்துறையினரிடம் 3 பேர் மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி மார்க்கெட்டின் உரிமையாளர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் இது குறித்தான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே சங்கம்பட்டியில் கணேசன் என்பவர் மொட்டை மாடியில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காரியூர் போலீசார் கணேசனின் உடலை மீட்டு புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து பல்வேறு கோணங்களில் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே காரியூர் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 24 மணி நேரத்தில் 5 சுகப்பிரசவங்களை பார்த்து அரசு மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். இதேபோல் கடந்த 2024ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி 24 மணி நேரத்தில் 5 சுகப்பிரசவங்களை பார்த்த மருத்துவ குழுவினர் பலரது பாராட்டையும் பெற்றிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சி தெற்கு மாவட்ட கழக அலுவலகத்தில் தாவேகா கட்சியில் இருந்து வெளியேறிய இளைஞர்கள் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முன்னிலையில் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர். தொடர்ந்து திமுகவில் இணைந்த இளைஞர்களுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பொன்னாடை அணிவித்து வரவேற்றார். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி அருகே சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்த கார் மீது கண்டெய்னர் லாரி மோதி விபத்து ஏற்பட்டதில் குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த 2 பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த 6 நபர்களை மீட்டு சிகிச்சைக்காக நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மற்றும் பரமத்தி வேலூர் அரசு மருத்துவமனைக்கு பொதுமக்கள் அனுப்பி வைத்த நிலையில் காரில் சிக்கிய பெண்ணை தீயணைப்புத் துறையினர் மற்றும் போலீசார் கிரைன் மூலம் அரை மணி நேரத்திற்கு மேலாக போராடி உயிருடன் மீட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியில் பக்ரீத் விடுமுறை முடிந்து சொந்த ஊருக்கு திரும்பிய பயணிகளால் பேருந்துகளில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். மேலும் பேருந்துகளில் ஏற முடியாமல் பயணிகள் அவதியுற்ற நிலையில் கூடுதலான பேருந்துகளை இயக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் ஒன்றியத்திற்குட்பட்ட காரணப்பட்டு நெல் கொள்முதல் நிலையத்தில் 25 நாட்களாக நெற்பயிர்கள் நெல் கொள்முதல் நிலைய அதிகாரிகளால் விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்யாமல் தாமதப்படுத்தி வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் மழை மற்றும் ஈரப்பதம் காரணமாக குவியலாக வைக்கப்பட்ட நெல்கள் முளைந்து வீணாகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் இதில் தலையிட்டு உரிய தீர்வு கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆம்பூர் அரங்கல் துர்க்கம் அருகே 2 சக்கர வாகன விபத்தில் உஷாராணி என்பவர் மூளைச்சாவு அடைந்த நிலையில் உஷாராணியின் உடல் உறுப்புகளை தானம் செய்யப்பட்டது. அவருடைய சிறுநீரகங்கள் ராணிப்பேட்டை சிஎம்சி மருத்துவமனை மற்றும் சென்னை பிரசாந்த் மருத்துவமனைக்கும் கண்கள் வேலூர் சிஎம்சி மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் எத்தாங்கல் கங்கையம்மன் திருவிழாவை காண வந்த இளைஞர் ஒருவர் 2 சக்கர வாகனத்தை திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கல்லாப்பாடி கிராமத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற BSNL ஊழியர் தபேந்திரன் என்பவர் திருவிழாவை காண வந்த நிலையில் அவரது 2 சக்கர வாகனம் காணாமல் போயுள்ளதால் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்ட திமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு தியாகராஜ சுவாமி திருக்கோயிலில் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது.
இந்த நிகழ்ச்சியில் மாணவிகள் நடனமாடுவதை பார்த்து குதூகலமான சிறுமி ஒருவர் அவர்களை போன்று ஆட முயற்சித்ததை பலரும் பார்த்து ரசித்ததை அடுத்து பரதநாட்டிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது. திருவாரூர் மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் சென்னை வானியல் குழு சார்பில் பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு விண்வெளி மற்றும் வான்வெளி குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் கிரகணங்கள் ஏற்படுவது, சூரிய மண்டலத்தின் பரப்பளவு போன்ற சிக்கலான கேள்விகளுக்கு எளிய முறையில் செய்முறை விளக்கங்களுடன் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கருண் கரெட் நேரில் பார்வையிட்டார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பிடித்த அரியலூர் மாணவி சோஃபியாவிற்கு பொதுமக்கள் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருப்போரூர் ஒன்றியத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகள் கௌரவிக்கப்பட்டதை அடுத்து ஏழை எளிய மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. சென்னை ராயபுரம் அருகே இரவு முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அரங்கண்டநல்லூர் காவல் நிலையத்தில் கஞ்சா குற்றவாளிகளுடன் தொடர்பில் இருந்த 2 காவலர்கள் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டுள்ள சம்பவம் காவலர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதுபோன்ற குற்ற செயல்களில் ஈடுபடும் நபர்களுடன் தொடர்பில் இருக்கும் காவலர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட எஸ்பி சரவணன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.